அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நம்முடைய தேவன் நம் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபத்தை கேட்கிற தேவன் இவர். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன் இவர். சங்கீதம் 66:19 வசனம் பாருங்களேன். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். மெய்யாய் தேவன் என் ஜெபத்தை கேட்டார். அப்ப இந்த அஷூரன்ஸ் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம். ஒரு காரியத்திற்காக பல வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வசனத்தை புரிஞ்சுட்டா நம்ம ஜெப வாழ்க்கை மாறும், நம்ம ஜெபிக்கிற விதம் மாறும் பாருங்க. அப்ப மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஒரு காரியத்திற்காக ஒரு ஓவரா ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்னு சொன்னேன். 2 கொஸ்டின் இருக்கு. ஆண்டவருக்கு கேட்குதா கேட்கலையா, அல்லது அவர் கேட்டுட்டார்ன்ற உறுதி எனக்கு இருக்கா இல்லையா? அப்போ முதல் கொஸ்டின் பாருங்க, அவருக்கு கேட்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, மெய்யாய் தேவன் என் ஜெபத்திற்கு செவி கொடுத்தார், என் சத்தத்தை கேட்டார். அப்ப ஆண்டவருக்கு நல்ல காது கேட்குது பாருங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோமோ அது அவருக்கு புரியுது. நம்ம ஜெபத்தை அவர் உடனடியாக கேட்டு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 65:2 போட்டிருக்கு, ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவர் உம்மிடத்திற்கு வருவார்களாக. இப்ப நீங்க நான் சொல்றேன், உங்க ஜெபத்துக்கு நீங்க என்னைக்கு ஜெபம் பண்ணீங்களோ அல்லது எப்ப ஜெபம் பண்ண போறீங்களோ அப்பவே பதில் கிடைக்கிறது. அந்த உறுதி நமக்கு இருக்கணும் பாருங்க. அதனாலதான் ஜெபிக்கும் பொழுது இந்த வேத புத்தகத்தையும் கையில் வச்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் வார்த்தை உடனே கொடுப்பார். ஜெபிக்கும் பொழுதே கொடுப்பார், அல்லது ஜெபித்து விட்டு வேதத்தை படிக்கிறப்ப கொடுப்பார். அவர் பதில் கொடுக்கிற தேவன். அடுத்து ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்ப இந்த உறுதி இருக்கும் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து அந்த பதில்களை பெற்றுக்கொண்டு நாம் முன்னேறி செல்வோம். சில நேரங்களிலே அவர் அருளும் பதில்கள் பாருங்க விதை வடிவத்தில் இருக்குது. ஒன்றில் ஒரு குழந்தைக்காக ஆண்டோட கேட்குறீங்க, திடீர்னு 10 மாதம் குழந்தை அப்படியே டெலிவரி ஆகிடுமா? இல்லையே. அது 10 மாதம் ஒவ்வொரு மாதமாக உருவாகி 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 மாசமான பிறகுதானே வெளியே வருது. அப்போது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது பாருங்க. அதுபோல கர்த்தரிடத்திலே நாம் ஒரு காரியங்களை கேட்கும் பொழுது அவர் விதை வடிவத்திலே வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அந்த வாக்கு தத்தம் நம்மை தயார்படுத்துகிறது, நம்முடைய அற்புதத்தை நமக்கு நேராக கொண்டு வருகிறது. நாம் தயாராகும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அந்த உறுதியோடு நீங்க ஜெபியுங்க. அந்த உறுதியுள்ளவர்களாய் வார்த்தையை பெற்ற பின்பு அதற்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுகிற ஜெபமாய் உங்க ஜெபம் இருக்கட்டும். அந்த ஜெபம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இயேசு பாருங்க, 5 அப்பம் 2 மீன் அப்படி தூக்கி பிதாவை பார்த்து நன்றி சொல்லி ஆசீர்வதித்து பெற்று கொடுத்தார், பெருகினது. எனவே நன்றி செலுத்துகிற ஜெபமாய் உங்கள் ஜெபம் இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அண்ணால் பாருங்க, தன் இருதயத்தெல்லாம் ஊத்திட்டாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த வேர்ட் ஆண்டவர்கிட்ட வந்துச்சு, நீ என்ன கேட்டியோ அதை உனக்கு தருவாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அதை நம்பி போறாங்க. சாமுவேலை பெற்றெடுத்தாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த காரியத்துக்காக நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கீங்களோ இன்னைக்கு கர்த்தர் பதில் தருகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த உறுதியோடு இருங்க. பதில்களை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.